பிரியமானவர்களே, மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராம், இந்த சேனல் டேட் டைம் வித் செல்வின், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் டைம். இந்த நேரத்தில் நீங்கள் வேதாமத்தோடு இந்த நிகழ்ச்சியை கவனிப்பது, அதை சரியாக ஃபாலோ பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது செய்தியை கேட்டிருக்கோம், ஆனால் இது செய்தி அல்ல, இது ஒரு பயிற்சி. ஆகவே கற்றுக் கொடுப்பதை நீங்கள் பத்திரமாக மனதிற்குள் வைத்து செய்து பார்க்க வேண்டும். இந்த முறை நாம் ஆதியாமம் புத்தகத்தை பற்றி படிக்கப் போகிறோம். ஆதியாமம் பரிசுத்த வேதாமத்தில் முதல் புத்தகம். நீங்கள் பைபிளில் எடுத்தீங்கன்னா பைபிளில் முதல்ல ஆதியாமம் தான் இருக்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதாவது பைபிள் 2 பகுதிகளாக இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய பரிசுத்த வேதாமம் என்று தான் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாமம் புத்தகம் முதல் புத்தகம் 50 அதிகாரங்களை பார்க்கிறோம். நம்ம அநேகர் ஆதியாமத்திலிருந்து பல சரித்திர சம்பவங்களை, கதைகளை கேட்டிருப்போம். சில பெயர்கள் ஆதியாமத்தில் தான் முதல் முறையாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஆதியாமம் புத்தகத்தை நல்லா படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேத வாசிப்பு திட்டத்தின்படி ஆதியாமம் படித்து கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிகள் ஆதியாமம் புத்தகம் என்ற வரிசையிலே உள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பது மிகவும் அவசியம். இந்த நோட்ஸ் கூட இருக்குது. நோட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பிரிண்டட் நோட்ஸ் அனுப்பலாம். உங்களோட அட்ரஸ் தெரிஞ்சால் வாட்ஸ்ஆப்பில் பிடிஎஃப் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு நல்லா படிக்கலாம். நோட்ஸ் இதை போல் வேதாம அறிமுக குறிப்புகளை வாசித்து விட்டால் அது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்காது. மனதில் வச்சுக்கிட்டு ஒரு அட்ரஸை தேடி போகும்போது எப்படி நம்ம அட்ரஸை கவனித்து ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம், அப்புறம் போய் சேரும். அதை போல தான் இந்த அறிமுக குறிப்புகள். பரிசுத்த வேதாமத்தின் 66 புத்தகங்களுக்கும் அறிமுக குறிப்புகள் எங்களிடத்தில் உண்டு. ஆதியாமத்துக்கு மட்டும் அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பலாம். முதல் பிரிவு பழைய ஏற்பாட்டிலே சரித்திர புத்தகங்கள் 17 புத்தகங்கள், அது மட்டும் தேவையானால் அதை அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய தேவையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது ஆதியாமம் புத்தகத்தின் அறிமுக வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். அதை பற்றிய அறிமுகம். இந்த புத்தகத்தில் முதல் வார்த்தை பார்த்திங்கன்னா ஆதியிலே என்று இருக்கிறது. ஆதியிலே. இந்த வார்த்தைக்கு இன்னும் சில வார்த்தைகளை நாம் யோசிக்கலாம். இதன் பொருளை ஆரம்பம், மூலப்பொருள், பிறப்பு, தோற்றம், இதை போல வெவ்வேறு வார்த்தைகளை உதவியாக கொண்டு யோசித்து பார்க்கலாம். அதான் அந்த முதல் வார்த்தை ஆதியிலே. இன் த பிகினிங். கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் இதற்கான வார்த்தைகள் ஜெனனோ என்ற வார்த்தை இருக்குது. ஜெனனோ, பெற்றெடுத்தல், பிறத்தல் அல்லது பெற்றெடுத்தல். இந்த வார்த்தையிலிருந்து தான் ஜீனியாலஜி, சந்ததிகள், தலைமுறை வரிசைகள், ஜீனோகிராம், இந்த மாதிரிலாம் இந்த வார்த்தையில் தான் வந்திருக்கு. பைபிளில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். எல்லா புத்தகமுமே முக்கியம்தான். ஏன் இந்த புத்தகம் முக்கியம்னா, இந்த புத்தகத்தில் தான் தேவனுடைய திட்டம் ஆரம்பத்திலிருந்து என்ன இருந்தது அதை இந்த புத்தகம் சொல்கிறது. நீங்கள் ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பார்க்கணும் போல் இருக்கா? ஆலமரம் பிரம்மாண்டமான மரம், பல இடங்களில் பார்த்துருப்போம். எத்தனை விழுதுகள் சிலர் எண்ணுவாங்க, 50 100 கூட இருக்க பெரிய ஆலமரங்கள் பார்த்துருப்போம். ஆலமரங்களை பார்க்கறதுக்கு உதவியாக அந்த ஒரு காட்சியை கூட பார்க்குறோம். ஆலமரம் பெருசு, ஆனால் அது விதை சின்னது தான். அந்த ஆலமர விதையை பாருங்கள், ஆலமரத்தை பாருங்கள். அந்த விதைக்குள்ளே இந்த ஆலமரத்தினுடைய ஸ்கிரிப்ட், அதனுடைய வடிவம் எல்லாம் எப்படி இந்த ஆலமரம் இவ்வளோ பெருசாக வரும், அதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் அதில் பொறிக்கப்பட்டிருக்குது. இதுதான் தேவனுடைய அதிசயம். அதை போல தான் பைபிள் முழுவதையும் ஆலமரம் போல் யோசிக்கலாம். எப்படி
66 விழுதுகள், 39 விழுதுகள் பழைய ஏற்பாடு, 27 விழுதுகள் புதிய ஏற்பாடு. பெரிய ஆலமரம், அங்கே நிழல் கிடைக்குது, ரொம்ப சுகமாக இருக்குது, பறவைகள் வந்து தங்குது, அருமையான இடம். ஆலமரம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தான். அதை போல தான் பைபிள். பைபிளை படிக்க படிக்க நமக்கு இளைப்பாறுதலும் ஆவிக்குரிய ஆரோக்கியமும் இருக்கும். இந்த முறை ஆதியாகம புத்தகத்தை பற்றி தான் படிக்கிறோம். எப்படிப்பட்ட புத்தகம்? ஆதியாகமத்துக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கலாம், ஆரம்பங்களின் புத்தகம், புக் ஆஃப் பிகினிங்ஸ், ஆரம்பங்களின் துவக்கங்களின் புத்தகம். எதை பற்றிலாம் துவக்கம் இருக்குது? ஒன்று ஒன்றா பார்க்குறீங்களா? படைப்பு, மனித வர்க்கம், மொழிகள், கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, குடும்பம், விசுவாசம், பாவம், சமுதாய வாழ்க்கை, வேலை, கொலை, துன்பம், வேதனை, சாபங்கள், மீட்பு, ஆசீர்வாதம், தேவனுடைய மக்களாகிய இஸ்ரவேலின் வம்ச வரலாற்றிலே அஸ்திபாரம் போன்ற காரியங்கள் இத்தனையும் பார்க்கலாம். நிறையா கேட்குறோம்ல, இதை மெதுவாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அடிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதெல்லாம் அந்த நோட்ஸில் இருக்குது. ஒன்று ஒன்றா யோசிக்கலாம், எத்தனை காரியம்னு எண்ணி பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது. பரிசுத்த வேதாகமத்துக்கு இந்த புத்தகம் சீட் அப்படின்னு சொன்னேன், விதை அல்லது வித்து. இது அஸ்திபாரம் போல இருக்குது. பரிசுத்த வேதாகமம் முழுவதும் இந்த புத்தகத்தின் மேல்தான் கட்டப்பட்டிருக்குது. இப்படி தான் புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். அநேக பிரசங்கங்கள் கேட்டிருப்போம், போதனைகளை கூட கேட்டிருப்போம், நல்ல உபதேசங்களை கேட்டிருப்போம். இப்போ நீங்கள் தனியாக ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும்போது எப்படி விளக்கமாக வாசிக்கலாம், விளங்கி வாசிக்கலாம், அதற்காகத்தான் இந்த தொடர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ளது பரிசுத்த வேதம் முழுவதும் வருது. உதாரணமாக பாவம்னு வைத்துக்கொள்வோம். பாவத்தை ஒரு கருப்பு இதில் மார்க் பண்ணலாம், கலரில். பைபிள் முழுவதும் அந்த கருப்பு கோடு, கருப்பு புள்ளிகள் வந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்தம் என்றால் தேவன் எப்படி மக்களை தெரிந்து கொள்கிறார், அது வந்துக்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வருகிறது. இந்த வசனத்து பக்கத்தில் நீங்கள் திருப்பிக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 4ஆம் பக்கம் 15ஆம் வசனம். இந்த 15ஆம் வசனத்தில் பாருங்கள், முதல் வரியில் ஸ்திரிக்கும் கமா வித்து கொண்டு அந்த இடத்துல ரெட் கலர் பென்சிலில் சிலுவை அடையாளத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சிலுவைன்ற வார்த்தை வரலை, இயேசு கிறிஸ்துன்ற பெயர் வரல, அதற்கே அந்த வித்து விதை என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் என்பது இயேசு கிறிஸ்து. அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இதை எழுதியவர் மோசே. பழைய ஏற்பாட்டில் முதல் 5 புத்தகங்களும் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்ற 5 ஆகமங்கள், பென்டடூ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பஞ்சாகமங்கள், பென்ட அப்படின்னா 5 அதிகாரம், பென்டிகாஸ்ட்னா 50, பென்டனா 5. இந்த 5 ஆகமங்களையும் பழைய ஏற்பாட்டுனுடைய போதனை வரலாறு கொடுக்கப்பட்ட எல்லாம் அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா யூத மக்களுக்கும் கண்டிப்பாக எபிரேய வேதாகமத்தில் இந்த 5 புத்தகங்களுக்கும் டோரா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றாக அறிந்திருக்க வேண்டும், மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யூத குடும்பத்தில், கோத்திரத்தில் பிறந்து தான் வளர்ந்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர்தான் எழுதினது, அவர்தான் முதல் வாக்கியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரைத்தான் பார்க்கிறோம். ஆனால் அவரே எல்லாவற்றையும் படித்திருந்தார். ஆகவே தான் சாத்தான் சோதிக்க வந்தபோது
இயேசு உபாகமத்திலிருந்து மனப்பாடமாக சொல்கிறார். ஆகவே தான் இந்த டோரா மிக முக்கியம். டோரா என்றால் பிரமாணம் என்ற பொருள். பிரமாணம் என்றால் லா, சட்டதிட்டம். அது இன்னும் விளக்கமாக, விரிவாக, விலாவாரியாக யாத்திராம் புத்தகத்திலும் அடுத்து உள்ள புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம். மோசே எப்படி எழுதினார்? யாத்திராமத்தில் நிறைய இடத்துல மோசேன்ற வார்த்தையை பார்க்குறோம். ஆனால் ஆதி ஆமத்தில் நடந்தவைகளுக்கு அப்புறம்தான் மோசே பிறந்தார். அவர் எப்படி எழுதினார்னா, சீனாய் மலையில் மோசே தேவனோடு இருந்தப்ப தேவன் அவருக்கு வெளிப்பாடை கொடுத்தார். அப்படி தான் எழுதினார். ஆகவே தான் ஒரு அற்புதமான புத்தகம். இந்த புத்தகத்தில் 2350 வருடங்களில் நடைபெற்ற மிக முக்கியமான மாபெரும் நிகழ்ச்சிகளை இந்த புத்தகத்தில் படிக்கிறோம். 2350 23 நூற்றாண்டுகள். கிறிஸ்துவுக்கு பின் இப்போ 21 நூற்றாண்டாவது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி இருந்த 2350 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்கள். இந்த புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 11 2000 ஆண்டுகளில் நடைபெற்றது. 12லேருந்து 50 வரை 350 ஆண்டுகளில் நடைபெற்றது. இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். மற்ற நிகழ்ச்சிகளை, குறிப்புகளை, ஆராய்ச்சி தகவல்களை, அடுத்தடுத்து உள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வரிசையாக பாருங்கள். ஒரே ப்ரோக்ராமை 2-3 நாடாக கூட பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பின் தகப்பனே, ஆதியாகம புத்தகத்தை பற்றிய தகவல்கள், நுட்பங்கள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய பொருள் விளக்கம், இவைகளை நன்றாய் கற்று அவர்களுடைய மகத்துவங்களை தியானிக்க, பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், பெற்றுக்கொள்ளும் வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்புகளை பத்திரமாய் உள்ளத்தில் வைத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சூரியன், அந்த சந்திரன், இந்த பூலோகம் யாவும், அந்த மழை துளி, இந்த பனித்துளி, இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே. அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே. அதை நினைத்து மனம் மகிழ்ந்து